அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, புத்தகங்கள் வாசிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் வந்து அ ஒரு 6 நிமிடங்கள் மட்டுமே புத்தகங்கள் படிச்சாலே போதும். அவனோட மன அழுத்தம் வந்து 68% வந்து குறையுதாம். இது வந்து அ நடைப்பயிற்சி போறது, பாடல் கேட்கறது, இத எல்லாத்தையும் விட வேகமா மனதை வந்து அமைதிப்படுத்துது அப்படின்னு ஆய்வுகள் வந்து சொல்லுது. புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவங்க, படிக்காதவர்களை விட, அதாவது புத்தகம் வாசிக்காதவர்களை விட சராசரியாக 2 ஆண்டுகள் அதிகமாக வாழ்நாளை கொண்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அ புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கமானது மூளையை சுறுசுறுப்பாக வைக்கிறதோட, வாழ்நாளையும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பழைய புத்தகங்கள்ல இருந்து வரக்கூடிய வாசனை வந்து ஒரு தனித்துவமானது. அந்த வாசனை வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த காகிதமும், அந்த எழுத்துக்கள் அ உருவாக்கப்பட்ட அந்த மை, பசை இது எல்லாமே சேர்ந்து சிதைந்து ஒரு வாசனைய உருவாக்குது. இது பலருக்கு பிடித்தமான ஒன்றா இருக்கு. கதைகள், நாவல்கள் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு, அம் அதாவது ரொம்ப ம் மனம் வந்து இளகிய மனசா இருக்கும். அ இப்ப மத்தவங்களோட உணர்வுகள புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். நம்ம உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி தேவையோ, அதுபோல மூளைக்கு வந்து வாசிப்பு பயிற்சி ரொம்ப அவசியம். இது வந்து மூளையினுடைய இணைப்புகள வந்து வலுப்படுத்தும். நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அ மறதி நோய் வந்து நீங்கும். அ மறதி நோய் வர்றதுக்கான வாய்ப்பையும் குறைக்கும். நாம எவ்வளவு அதிகமா படிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமான புதிய புதிய வார்த்தைகள நாம தெரிஞ்சுக்க முடியும். அ இந்த புதிய வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நாம வந்து பேசும்போதும், எழுதும்போதும், அதாவது புதிய புதிய நூல்களை நாம எழுதும்போதும், நம்மளுடைய திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு, நம்மளுடைய தன்னம்பிக்கையை அதிகரிப்பதற்கும் இது வந்து பயன்படுது. சில பேர் வந்து நெறைய புத்தகங்கள் வாங்குவாங்க. ஆனா, அத படிக்காமலே அ வீட்ல வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு வித்தியாசமான பழக்கம். இதுவும் வந்து புத்தக பிரியர்களுடைய செயல்பாடு தான். தூங்குவதற்கு முன்னாடி நாம அம் செல்பேசி, அ தொலைக்காட்சி இது போன்ற மின்னணு திரைகளை வந்து பார்ப்பதை விட, புத்தகம் வாசிக்கிறது சிறந்த தூக்கத்தை தரக்கூடிய ஒரு வழிமுறையாகும். இது வந்து மனதை தளர்த்தி தூக்கத்துக்கான சுழற்சிய மூளைக்கு அறிவுறுத்துது. ஒரு நாவலை படித்து முடிச்ச பின்னாடி கூட, சில நாட்களுக்கு மூளையினுடைய நரம்பியல் இணைப்புகள்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதாவது ஒரு நல்ல புத்தகம் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் அ நம்மள வந்து மாற்றக்கூடியதாக அமையும். சராசரியாக ஒரு நபர் வந்து அம் நிமிடத்துக்கு 200 வார்த்தைகள் அல்லது 300 வார்த்தைகள் படிப்பாங்க. ஆனா, உலகிலேயே அதிவேகமாக வாசிக்கக்கூடிய நபர்கள் நிமிடத்துக்கு 4000 வார்த்தைகளுக்கு மேல படிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருக்காங்க. வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு தனி உலகத்துக்கான திறவுகோல். அது நம்மளுடைய அறிவை மட்டும் அல்ல, ஆரோக்கியத்தையும், மன அமைதியும் நமக்கு குடுத்து, நம்மள நல்ல முறையில வாழ வைக்குது. அதனால தினமும் சில பக்கங்களையாவது படிக்கக்கூடிய பழக்கத்தை நாம ஏற்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.